நவம்பர் 29. இன்றைய புனிதர்கள் அதி தூதர்களான புனித மிக்கேல், கபிரியேல், ரபேல் என்பவர்கள். புனித மிக்கேல், கடவுளுக்கு நிகர் யார் என்னும் பெயருடைய புனித மிக்கேல் பற்றி 4 முறை விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யூதர்கள் எருசலேம் திரும்பிட தயை செய்யுமாறு தானியேல் மன்றாடிய போது கபிரியேல் தானியேலை பார்த்து, பாரசீக நாட்டின் காவலனாகிய தூதன் 21 நாள் என்னை எதிர்த்து நின்றான். அங்கே பாரசீக அரசர்களோடு நான் தனித்து விடப்பட்டதால் தலைமை காவலர்களுள் ஒருவராகிய மிக்கேல் எனக்கு துணை செய்ய வந்தார் என்று கூறுகிறார். உலகம் முடிவு பற்றி தூதர் குறிப்பிடும் போது, அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலின் யார் யார் பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்கிறார் தானியேல். மேலும் புனித மிக்கேலின் 4 பணியை கிறிஸ்தவ பாரம்பரியம் குறிப்பிடுகின்ற வேளையில், அலகைக்கு எதிராக போரிடுகிறவர், விசுவாசிகளின் ஆன்மாவை தீய சக்திகளிடமிருந்து குறிப்பாக இறக்கும் நேரத்தில் பாதுகாக்கிறார். பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கும் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாவலராகவும் புனித மிக்கேல் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நமக்கு சுகம் தர கடவுளின் ஆற்றலை காண்பிக்க வழித்துணையாக தூதர்கள் இருக்க நமக்கு என்ன கவலை என்பதை இந்த அதி தூதர்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள்.